டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளுமே சூப்பர் ஆஃபர்ல இருக்கு. லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து பரணி நேத்து வெளியில எலிமினேட் ஆனது, அதாவது தானா வெளியில வந்தது மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா பல மக்கள், பல ஆயிரம் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் உள்ளே நீடிச்சிருக்கணும், டைட்டில் வின்னரா ஆகணும் அப்படின்றது தான் பலரோட ஆசையா இருந்தது. ஆனா உள்ள இவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாம பரணி அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. இந்த நிலையில பிரபல பத்திரிக்கை வந்துட்டு அவரை தொடர்பு கொண்டப்போ, நான் தற்போது நல்லா தான் இருக்கேன், என்னை பார்க்காம குழந்தைகள்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, வீட்டில் என்னை பார்த்ததுமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க என்னோட குழந்தைங்க. காலையில் முருகன் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், பலரும் வந்து என்னை நலம் விசாரித்தாங்க, சந்தோஷமாக தான் இருக்குது. பிக் பாஸில் என்ன நடந்தது அப்படின்றத நான் 100 நாட்களுக்கு வெளியில் சொல்லக்கூடாது, அதுதான் என்னோட அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டில் நாங்கள் எல்லாருமே சைன் பண்ணியிருக்கோம். 100 நாள் கழித்து தான் நாங்கள் எதுனாலும் பேச முடியும், உங்களோட ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பரணி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. பரணி நல்லபடியாக இருக்காரு அப்படின்ற செய்தி நம்ம பிக் பாஸ் பார்க்குற எல்லா மக்களுக்குமே ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. இது மாதிரி கஞ்சா கருப்பு, அனியா, ஸ்ரீ, இப்போ பரணி இவங்கெல்லாம் பிக் பாஸை பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது அப்படின்றதும் உண்மைதான். பரணிக்கு அப்புறமா இப்போ எல்லாருமே ஓவியா மேலே டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓவியாவை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பணும்னு, அதாவது உண்மையாக இருக்கிற எல்லாரையுமே அவங்க வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் யோசிக்க வைக்குது. மேபி வயல் கார்டு வந்தால் பரணி உள்ளே வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பரணி மறுபடியும் உள்ளே வந்தால் அவருக்கு உங்களோட ஆதரவை தருவீங்களா இல்லையா அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.